Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CBSE private exam details தான் my dear students டெப்தா பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் உங்களோட எல்லா queriesமே நான் இந்த வீடியோல கிளியர் பண்ணிடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க my dear students. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சார் எனக்கு வந்து 75% கிரைட்டேரியா வரல இப்போ ரெகுலராக நான் எழுதுனப்ப, ஸோ அதனால நான் ஜோசா கவுன்சிலிங்லையும் சிசாப் கவுன்சிலிங்கும் எனக்கு வந்து சீட் கிடைக்கல சார். நெக்ஸ்ட் இயர் நான் வந்து திரும்ப எழுதலான்ட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சி ப்ரைவேட் எக்ஸாம் பற்றி நான் டீட்டெயில்டாக பேச போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனில் இருக்குது. 9th ஆரம்பிச்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 39 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளார மேக்ஸிமம் ஃபில் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாச்சும் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான லிங்க்கையும் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இல்லைனா நீங்கள் கூகுளில் போயிட்டு சிபிஎஸ்சி 2026 ப்ரைவேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலுமே ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் லிங்க் வரும். அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் வந்துட்டு ப்ராப்பர் என்விரான்மெண்ட். வேறு எது தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இதே மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி வைப்பாங்க, அதில் போயிட்டு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ப்ராப்பர் என்விரான்மெண்ட். அதுக்காக தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுன்ட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் 3 காலம் உங்களுக்கு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்னால் யார் யார் வருவாங்கங்கிறதுக்கான ஒரு 3 காலம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கம்பார்ட்மெண்ட், அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபெயிலியர்ஸ். இது என்ன சார் 3 காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 or 2 சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகிருந்தா கம்பார்ட்மெண்ட் இந்த கேட்டகரியில் வருவாங்க. அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட், அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நிறைய ஜோசா கேண்டிடேட்ஸ் இருக்கலாம், ஜேஇ ஆஸ்பைரன்ஸ் இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே இல்லை சார் எனக்கு 12th வாங்கின மார்க் பத்தலை, ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் குறிப்பாக ஒரு விஷயம், நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு பாஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அது வந்து அவங்க கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அப்லோட் இமேஜஸ், அதாச்சும் உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோகிராஃப், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அது ரெண்டும் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட், அதுக்கப்புறம் அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டுங்கிறதுனால எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும். எல்லா சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களோட வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கூலில் போயிட்டோ ஏதோ ஒரு ஆஃப்லைன் மோடில் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மேபி ஸ்கூலில் பண்ணாலுமே அவங்களுமே ப்ரைவேட்டாக தான் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டாக உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவங்க தனியாக ஆன்லைனில் ஃபீ பேமெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அதுவே நெசசரி டீட்டெயில்ஸ் கேட்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்டர் ரோல் நம்பர், அதுக்கப்புறம் என்டர் 5 digit ஸ்கூல் நம்பர் கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இது வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செலக்ட் இயர், அதுக்கப்புறம் சென்டர் நம்பர், இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து உங்களோட அட்மிட் கார்ட்லேயே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களோட அட்மிட் கார்ட்லேயும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய்கிட்டு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, சார் எனக்கு இது மாதிரி ப்ரைவேட் ஃபார்ம் அப்ளை பண்ணணும், அதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும், எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க டீட்டெயில்டாக நம்ம வந்துட்டு இதனுடைய நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் சிபிஎஸ்சி வெப்சைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லேட்டஸ்ட் அட் சிபிஎஸ்சியில் இங்கே வந்து கிரிட்டிக்கல் டேட்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து ப்ரைவேட். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் பை ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் கிளாஸ் 12th பார்த்தீங்கன்னா 9/9/2025 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 39/2025 வரைக்கும் லேட் ஃபீ கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஷெட்யூல் வித் லேட் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/10/2025 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் இப்பயே பண்ணி முடிச்சிருங்க, தேவையில்லாமல் நம்ம லேட் ஃபீஸ்லாம் கொடுக்க வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஷெட்யூல். இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதுதான் வந்துட்டு ப்ராப்பர் ப்ரெஸ் ரிலீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் கேட்டகரி, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் 3 கேட்டகரி இருக்காங்கன்ட்டு. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே சொல்லிட்டாங்க இதுக்கான
சிலபஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கா நம்ம சிபிஎஸ்சியில். அதாச்சும் ரெகுலராக இருக்கிற சிலபஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி ஏதாவது ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதெல்லாமே அனெக்ஷன் 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆன்லைன் சிஸ்டம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது வந்து ஒன்லி த்ரூ ஆன்லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்லைன் மோடுக்கு வேலையே கிடையாது. நான் காமிச்ச அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். வேற எந்த ஒரு கேட்வேயுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபீ பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் தான், ஆஃப்லைன் மோடே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிருப்பாங்க, வேற எதுவும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் சிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட போஸ்டல் அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எக்ஸாம் சென்டர் வேற எங்கேயாச்சும் கொடுத்துட்டீங்கன்னா மாற்றவே முடியாது. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபில் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டல் அட்ரஸ் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுவும் தவறான அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் வாங்குறதுக்குள்ளார போதும் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ப்ராப்பர் அட்ரஸ் கொடுங்க, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்யூனிகேஷனே இல்லாத வேறு ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். மேபி நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருந்தாலுமே அந்த போஸ்ட் மாஸ்டர்கிட்ட சொல்லி வச்சு கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூலை டிபெண்ட் பண்ண முடியாது, எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலாக தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜென்ரல் தான். இப்போ வாங்க அனெக்சர் 1. அனெக்சர் 1ல எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் சப்ஜெக்ட் சார், நான் எல்லா சப்ஜெக்டும் எழுதணும், அதுக்கு நான் என்னென்ன கேட்டகரியில் வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே தான் ஃபெயிலியர்ஸாக இருக்கிறவங்க எல்லா கேட்டகரியிலுமே அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்டுமே, அதாச்சும் எசென்ஷியல் ரிப்பீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வேறு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூஸ் ரிசல்ட் ஹாஸ் பின் டிக்ளேர்ட் அஸ் எசென்ஷியல் ரிப்பீட் அதாச்சும் உங்களுக்கு 12th சர்டிஃபிகேட்லேயே அவங்களே கொடுத்துருப்பாங்களாம் எசென்ஷியல் ரிப்பீட் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் ஹூஸ் ரிசல்ட் ஹாஸ் பின் டிக்ளேர்ட் அஸ் ஃபெயில் எசென்ஷியல் ரிப்பீட் அப்படி இருக்கிறவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டியூ டு மெடிக்கல் ரீசன்னால என்னால் அட்டனே பண்ண முடியல சார் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேண்டிடேட்ஸ் who have been placed in a compartment in one subject may opt for appearing in all subjects. அதாச்சும் நான் கம்பார்ட்மெண்ட் சொல்லியிருப்பேன், 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை நான் ஃபுல்லாக எழுதணும்னு நினச்சாலும் இங்கே வந்து எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் சொல்லியிருக்காங்க. திரும்ப நான் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்குறேன், அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே கேட்கும். நீங்கள் வந்துட்டு ஃபெயிலான அந்த சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் வந்து ரீஅப்பியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா எசென்ஷியல் ரிப்பீட்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எது வேணுமோ, எந்த ஆப்ஷன் வேணுமோ பார்த்து யோசிச்சு கொடுங்க. ஆனால் பெஸ்ட் ஆஃப் மார்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. மேபி இல்லை சார் அப்டேட்டடு, ஸோ அந்த புது மார்க் மட்டும்தான் வருமானா கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புது மார்க் பழைய மார்க் ரெண்டுத்தையும் செக் பண்ணுவாங்க. ரெண்டுத்துல எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க் ஷீட்டில் டிஸ்பிளே ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் நீங்கள் மேபி வேணும்னா ஃப்ரீயாக இருக்கேன் சார் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. இல்லை சார் எனக்கு ஃபுல்லாலாம் எழுத வேண்டாம் சார், எதில் ஃபெயில் ஆனோ அது மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் எதில் ஃபெயில் ஆனீங்களோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம். ஸோ கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் நான் முன்னாடியே சொன்னதான். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் கேன் அப்ளை ஒன்லி இன் த சப்ஜெக்ட் இன் விச் ஹி ஹேஸ் பீன் பிளேஸ்ட் இன் கம்பார்ட்மெண்ட். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கம்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளேஸ் ஆனீங்களோ அதை மட்டும் நீங்கள் ரீஅப்பியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்லி சச் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் த எக்ஸாமினேஷன். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கணும். இன் 2025 கேன் அப்ளை ஃபார் இம்ப்ரூவிங் ஹிஸ் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் இன் 1 or more subjects provided. நீங்கள் வந்துட்டு 1 or more subjects நீங்கள் வந்துட்டு அப்பியர் ஆகிக்கலாம். ஸோ அதுவுமே உங்கள் விருப்பம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரீஅப்பியர் ஆகுறீங்களா, இல்லைனா வந்துட்டு எனக்கு ஒரு 2 சப்ஜெக்ட் போதும் சார், 3 சப்ஜெக்ட் போதும், ரொம்ப நான் வந்து கஷ்டப்படுத்திக்க விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து யோசித்து டெசிஷன் எடுங்க. உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, 30 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ திரும்ப நீங்கள் ஒரு கிளான்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள், சிபிஎஸ்சி சிலபஸ் பாருங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள், எல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டெசிஷன் எடுக்கலான்னு பார்த்து டெசிஷன் எடுக்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஜேஇ எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ போர்டு எக்ஸாம் ப்ளஸ் ஜேஇங்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, குறிப்பாக ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க.
உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 சப்ஜெக்ட் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது, எனக்கு ஜெய்யை விட போர்டு எக்ஸாம் மார்க்கும் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் சப்ஜெக்ட்ஸும் கொடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதுனாலுமே உங்கள் டிசிஷன் தான், உங்கள் லைஃப். ஸோ பார்த்து நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்லி தோஸ் நோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who have been declared to pass in 2025 can apply for. அதாச்சும் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான். ஸோ ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருக்காங்க. அதனால் மேபி உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் கிளிக் பண்ணாதீங்க. மேபி அவங்க காசு வாங்கிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லிடலாம். இவங்க வந்துட்டு ரீஃபண்டை பற்றி பேசவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணுறப்பவே கரெக்டாக பண்ணிக்கோங்க, ரீஃபண்ட் வந்துருங்கிற ஒரு ஞாபகத்தில் நீங்கள் பாட்டு சில்லாக இருந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் Annexure 2. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 அப்ளிகேஷன் ஃபார்ம் அதான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் சிலபஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட்டட் சிலபஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்ட், அதாச்சும் விஷுவலி சேலஞ்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதுக்கப்புறம் சூஸிங் சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ரோல் நம்பர் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அதுவே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டிஸ்பிளே ஆகிறதுல தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ புதுசாக நான் ஒன்று எடுத்து படிக்கிறேன் சார் அப்படி எதுவும் நீங்கள் வந்துட்டு பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். வேற ஏதாவது நான் மியூசிக் புதுசாக படிக்கலான்ட்டு இருக்கேன், வேற லாங்குவேஜ் எடுத்து படிக்கலான்ட்டு இருக்கேன், அது எதுவுமே டிஸ்பிளே ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேர் வைல் இண்டிகேட்டிங் த சப்ஜெக்ட் கோட். சப்ஜெக்ட் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அகெயின்ஸ்ட் லாங்குவேஜஸ், குறிப்பாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாங்குவேஜ் பேப்பர் வர்றப்ப இது எல்லாத்தையுமே பார்த்து சூஸ் பண்ணுங்க. சப்ஜெக்ட் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நியூ ரோல் நம்பர், உங்களுக்கு வந்து புது ரோல் நம்பர் வந்துடும் அப்ளை பண்ணதுக்கப்புறம். எக்ஸாமினேஷன் சென்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பார்த்து ஃபஸ்ட்டே கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. மேக்ஸிமம் இவங்க சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் மேபி பண்ணலாம், பட் வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்ட் போஸ்டல் அட்ரஸ், முன்னாடியே சொன்னேன் போஸ்டல் அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், நான் ஃபீஸ் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் மோடு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே கொடுத்துருப்பாங்க ஓன் அக்கௌண்ட், டெபிட், கிரெடிட் கார்டு ஆர் எனி ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் அக்கௌண்ட், யார் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் size of JPG files of photo and signature. Photo signature நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். So next my dear students, issuance of mark sheet and certificate. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் தான், ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளார எதுவுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அட்மிட் கார்ட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அட்மிட் கார்டு, ஒரிஜினல் மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் who will be appearing examination from centers outside Delhi. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் உங்களோட ப்ரீவியஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு அஸ் வெல் அஸ் இது ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிடுங்க ஃபார் சேஃபர் சைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஒரிஜினல் மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் வில் பி சென்ட், இது வந்து டெல்லிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Annexure 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Annexure 3ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கேட்டகரி வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃப்க்கு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே 40 KB குள்ளார வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ ஷுட் பி இன் ஃபுல் கலர் அண்ட் ஆஃப் ஹை குவாலிட்டி டு அவாய்ட் எனி விசிபிள் பிக்சல்ஸ். அதாச்சும் பிக்சல் எதுவுமே உடையக்கூடாது, எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ மஸ்ட் பி டேக்கன் இன் லாஸ்ட் 6 months. லாஸ்ட் 6 months குள்ளார எடுத்துருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹெட் ஷுட் பி பொசிஷன் டைரக்ட்லி ஃபேஸிங் த கேமரா சென்டர்ட். இதெல்லாமே நார்மலாக வர்றது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி முன்னாடியே ஃபோட்டோகிராஃப் எடுத்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் Annexure 4. ஸோ Annexure 4ல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நார்மல் ஃபீ பார்த்தீங்கன்னா 320 per subject per candidate for additional subjects my dear students. Okay, so ஒரு கேண்டிடேட்ஸ்க்கும் 320 rupees இந்தியாவில் my dear students. ஸோ இது பார்த்தீங்கன்னா my dear students நார்மல் ஃபீ, அதாச்சும் வித்தவுட் லேட் ஃபீ my dear students. அதுவே வித் லேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2000 per candidates in addition to the normal fee. ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே வந்து 320 rupees இருக்குது, இங்கே வந்து 2320 மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா
அதுவே வந்து ஒரு 7000 கிட்ட வந்துடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல். உங்களுக்கு இந்த மாதம் டைம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 39 வரைக்கும். ஸோ தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணும். 2000 வந்து சாதாரண அமௌண்ட் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு 300ல் இருக்கிற சாய்ஸை நீங்களே வந்துட்டு 2320 மாற்றிடாதீங்க. ஓகே, ஸோ அதனால் வித் லேட் ஃபீஸ் ரொம்ப அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் ஃபார் கிளாஸ் 12th ஒன்லி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 160 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அதர் ஸ்டேட் உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் மூலமாகவோ நீங்கள் எந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எங்கே போனாலுமே இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறப்ப மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதர் ஸ்டேட் போகிறப்ப இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் தனியாக ஒரு ஹார்ட் காப்பியாக ஸ்கூலில் கொடுக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து சாஃப்ட் காப்பியாக தான் வரும். நீங்கள் வந்து சிபிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிபிஎஸ்சி will not issue a hard copy of the migration certificate as a compulsory practice. அதை வந்து கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as per the need students can apply online. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆஃப்டர் த ரிசல்ட் டிக்ளரேஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். however a soft copy of the migration certificate will be made available immediately after the result declaration. ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்த உடனே அது வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி வேணா வாங்கிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீ ஃபார் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் அதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபீ பேமெண்ட் மெத்தட் எல்லாமே இன்டர்நெட் பேங்கிங் தான். யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ராப் இயர் எடுத்து படிக்கிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் டைமிங். இப்போ வந்து நீங்கள் நிறையா இன்புட் கொடுக்கலாம். கொஞ்சம் லேசியாக மட்டும் மாறிடாதீங்க. ஸோ நிறைய டைம் இருக்கே, ஸோ 1 மணி நேரம் கழிச்சு படிக்கலாம், 2 மணி நேரம் கழிச்சு படிக்கலாம், இந்த தாட் வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஜேஇயில் 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஒரு 16 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வருஷம் ட்ராப் இயர் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகிறாங்க. ஸோ அவங்களே மினிமம் 1லேருந்து 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக எழுதுவாங்க. பார்ஷியல் ட்ராப் எடுத்தவங்களும் எழுதுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்தவங்களுமே திரும்ப எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ காம்படிஷன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக ஹை ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் தான் பார்த்து கேர்ஃபுல்லாக யோசிச்சு பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்துட்டு அசால்ட்டாக இருந்துடுறேன் சார், நான் படிச்சிருவேன் சார் அப்படி இருந்துடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ப்ரைவேட் கேண்டிடேட்டுங்கனால நீங்கள் இதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். திரும்ப விட்டுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ரொம்ப உங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸே எனக்கு மெசேஜ் பண்ணுறப்ப, சார் பையன் வந்துட்டு ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டான் ஆனால் இதில் விட்டுட்டான் சார்ங்கிறப்பெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே எனக்கே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம ஒரு எக்ஸாமை கஷ்டமான எக்ஸாம் அதாச்சும் இந்த ஏஜ் செட்டில் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் தான் ஜேஇ அட்வான்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதையே கிராக் பண்ணிவிட்டு போர்டு எக்ஸாம் விட்டு அது வந்து லூஸ் ஆகுறதுங்கிறதுலாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். பட் அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ பார்த்து நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போர்டு எக்ஸாமும் ரொம்ப முக்கியம்தான். அதில் 75% இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் திரும்ப ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்க. அதனால் நீங்கள் போர்டுலேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அஸ் வெல் அஸ் ஜேஇயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு டைமும் ரொம்ப கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் 3-4 monthஸில் ஜேஇ ஜான் அட்டெம்ப்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஏப்ரல் அட்டெம்ப்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து முட்டி மோதி வந்துடுங்க. இருக்கிற டைமை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக மாற்றுங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.